சோளிங்கர் யோக ஆஞ்சநேயர் கோவில் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது சோளிங்கர் எனும் நகரத்தில் உள்ளது. இந்த ஆலயம் தனது அற்புதமான இயற்கை சூழல் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தால் பிரபலமாக இருக்கிறது. இங்கு ஆஞ்சநேயர் தியான நிலையில் யோக முத்திரையில் உள்ளார். இதனால் அவர் மன அமைதியும் சாந்தியும் தருவார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். சோளிங்கர் சிறந்த காலநிலை பெற்ற இடமாக உள்ளது. பனிக்காலம் கார்த்திகையில் செல்லுதல் சிறந்தது. இந்த கோவில் திரு அஞ்சி அழைக்கப்படும் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. இது ராமாயண கதைகளின் ஒரு பகுதியாகவும் வால்மீகி ராமாயணம் மற்றும் பிற புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய தலமாகவும் விளங்குகிறது. பக்தர்கள் இந்த கோவிலை யோகத்தில் அமைதியான ஆஞ்சநேயர் தனிச்சின்ன கூறுவதன்படி இராமாயணத்தில் சீதையை மீட்ட பிறகு ஆஞ்சநேயர் தன் சக்திகளை சமநிலைப்படுத்த தியானத்தில் அமர்ந்தார். அந்த நிலையில் அவர் யோக சித்தியை அடைந்து உலகுக்கே ஆசி வழங்குவதற்கு தயாரானார். பல்லவ அரசர்களின் ஆட்சியில் இந்த கோவில் கட்டப்பட்டது என வரலாற்றாசிரியர்கள் கருதுகிறார்கள். விஜயநகர பேரரசர்கள் மற்றும் மாயவரம் நாயக்கர்கள் இந்த கோவிலுக்கு தங்கள் பங்களிப்பை செய்துள்ளனர். யோக நிலையில் இருக்கும் ஆஞ்சநேயரின் கைகளில் சங்கு, சக்கரம் மற்றும் கதா இருக்கின்றன. இது தெய்வீக சக்தியும் சாந்தமும் ஒருங்கே உள்ள ஒரு அம்சமாக காட்டுகிறது. சிலையில் இருக்கும் சிறிய பொருட்களின் வெளிப்பாடுகள் சிற்பக்கலையின் மேன்மையை காட்டுகின்றன. கல்வி, திருமண தடைகள் மற்றும் விதி தோஷங்களை தீர்க்க இங்கு விசேஷமான பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்றன. குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிலுக்கு வந்து தங்கள் விரதங்களை நிறைவேற்றுகின்றனர். சோளிங்கர் அருகில் உள்ள இரயில் நிலையம் அரக்கோணம் மற்றும் வேலூர் ஆகியவை உள்ளன. வேலூரிலிருந்து சோளிங்கருக்கு நேரடி பஸ் வசதிகள் உள்ளது. சோளிங்கர் யோக ஆஞ்சநேயர் கோவில் பசுமையான மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. சுற்றுப்புற அழகு பக்தர்களை இயற்கையுடன் ஒன்றிணைத்து விடுகிறது. கோவில் சூழல் தியானம் மற்றும் உளச்சாந்திக்கான சிறந்த இடமாக விளங்குகிறது. சோளிங்கர் யோக ஆஞ்சநேயர் கோவில் பக்தர்களுக்கு மன அமைதி தரும் புனித தலமாக மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரையும் ஈர்க்கும் இடமாகவும் விளங்குகிறது.